Hi friends, welcome to Mrs. Kalai Vino YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம எமோஜி தீமில் ஒரு கேக் டெக்கரேஷன் தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 6 inch டெயினில் 2 கேக் வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இது 1 kg கேக் பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவரில். ஸோ வந்து இதை 2 கேக்காக நான் பேக் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம லேயர்ஸாக கட் பண்ணிக்கலாம். இது 2 கேக்கையும் நான் 6 லேயர்ஸாக இருந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது டால் கேக்குன்றதுனால வந்து 6 லேயர்ஸ் வர மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு ஃபில்லிங்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு ஒரு லேயர்ஸாக எடுத்துக்கணும். இது பட்டர்ஸ்காட்ச் கேக்குன்றதுனால இதுக்கு சுகர் சிரப் போட்டுட்டு அதுக்கு மேலே க்ரீம் போட்டுக்கலாம். இது பட்டர்ஸ்காட்ச் கேக்குன்றதுனால பட்டர்ஸ்காட்ச் சாஸும் க்ரஷ்ஷும் போட்டு ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இருந்துட்டு ப்ரலைன் இருந்துன்னு போடுறேன். இது ப்ரலைன் இருந்துன்னு நட்ஸும் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி இருந்துட்டு 2வது லேயரும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி சுகர் சிரப் போட்டு க்ரீம் போட்டு பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸும் பட்டர்ஸ்காட்ச் க்ரஷ்ஷும் யூஸ் பண்ணி இந்த லேயரும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் இருந்துட்டு 4 லேயர்ஸும் 6 லேயர்ஸும் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது இந்த க்ரம் கோட் வந்துன்னு சைட்லலாம் நல்லா நீட்டாக பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது டால் கேக்குன்றதுனால வந்துட்டு ஸ்டிக்ஸ் இருந்தானே இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டிக்ஸ் இன்சர்ட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் 10 minutes வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 minutes வச்ச கேக்கு நான் ஐசிங் பண்ணுறேன். ப்ளூ கலர் ஐசிங். ஸோ அவங்க கொடுத்த தீமில் இருந்துட்டு ப்ளூ கலரில் தான் ஐசிங் இருந்தது. ஸோ அதே மாதிரி இருந்துட்டு ப்ளூ கலரில் ஐசிங் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ப்ளூ கலரில் நீட்டாக ஐசிங் பண்ணிவிட்டு நம்ம சாக்லேட்டில் ட்ரிப்பிங் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கஸ்டமர் இருந்துட்டு பிங்க் கலரில் ட்ரிப்பிங் பண்ண மாதிரி கேட்டாங்க. ஸோ அதே மாதிரி நாங்களும் ட்ரிப்பிங் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். இப்போது அந்த தீம்க்கு தேவையான ஃபாண்டன்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எமோஜி தீமில் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம அவங்க பிக்சரில் கொடுத்த மாதிரி ஒரு ஃபாண்டன்ட்டாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது அவங்க எந்த மாதிரி கொடுத்துருந்தாங்களோ ஸோ அதே மாதிரி நம்ம ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த பிக்சரில் இருந்த மாதிரியே ப்ளூ பிங்க்குன்னு சொல்லிட்டு இது மாற்றி நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பிக்சரில் இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் செட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேக்கு ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.